நமஸ்தே பச்சோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க மத்தியமா கிளாஸில் 2வது பாடம் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது என்ன தெரியுதுங்களா? எல்லோரும் ஹார்ட்டை பத்திரமா பார்த்துறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல். இது குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது. எடுத்துக்கோங்க. पार्ट 2 दक्षिण भारत हिंदी प्रचार सभा. तेन्निंदिय हिंदी प्रचार सभा. आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा. தாங்கள் தென்னிந்திய இந்தி பிரச்சார சபா பெயர் கேள்விப்பட்டிருக்கலாம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था एंड इंस्टीट्यूशनल ऑफ नेशनल इम्पोर्टेंस अंडर पार्लियामेंट एक्ट 1964. தென்னிந்தியாவின் இந்திய பிரச்சார் சபா ஒரு தேசிய சிறப்பு பெற்ற நிறுவனம், உயர்வான ஒரு நிறுவனம். इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षार्थी में प्रतिवर्ष लाखों की संस्था में छात्र भाग लेते हैं. इस संस्था के द्वारा இந்த நிறுவனத்தின் மூலமாக சஞ்சலித் விபின்ன பங்கு கொண்ட பிரச்சாரர்கள் விபின்ன பரிஷாவோம் பலவிதமான பரீட்சைகள் மூலமாக பரீட்சையில் பிரதிவஷ் ஒவ்வொரு வருடமும் லாக்கோं की संख्या லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் छात्र மாணவர்கள் பாக் லேத்தே ஹை பங்கு கொள்கிறார்கள். வருஷத்துக்கு 2 எக்ஸாம் இருக்கு இல்லையா, பிப்ரவரி அண்டு ஆகஸ்ட். அதில் எக்ஸாம் எழுதுகிறாங்க பசங்க. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्रा व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में है. इसकी शाखाएं दक्षिण भारत हिंदी प्रचार सभा उடைய கிளை. इसकी கிளைகள் दक्षिण के चारों தென்னிந்தியாவில் சாரோங் பிராந்தோ 4 மாநிலங்களிலும், அதாவது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, கர்நாடகம், கேரளம் மற்றும் தமிழ்நாடுவில் இருக்கிறது. दिल्ली में भी इसकी शाखा है. டெல்லியில் கூட இதனுடைய கிளை இருக்கிறது. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இந்த கிளைகளுடைய முக்கிய அலுவலகம் சென்னையில் இருக்கிறது, நிறுவப்பட்டுள்ளது. यह कार्यालय केंद्र सभा के नाम से भी जाना जाता है. இந்த அலுவலகம் கேந்திர சபா சென்ட்ரல் சபை பெயரில் கூட காணப்படுகிறது. इस महत्वपूर्ण संस्था की स्थापना राष्ट्रपिता महात्मा गांधी ने सन 1900 சொல்லலாம், 100 சொல்லலாம், 1918 में मद्रास चेन्नई में की. इस महत्वपूर्ण இந்த சிறப்பு பெற்ற மகத்துவமான நிறுவனம் சங்ஸ்தா சபை ஸ்தாபனா நிறுவப்பட்டது ராஷ்டிரபிதா தேசிய தந்தை மகாத்மா காந்தியால் சன் 1918 சென்னையில் மദ്രാஸில் நிறுவப்பட்டது. அப்பொழுது மദ്രാஸ் இருந்தாங்க, இப்போ சென்னையாக மாறிப்போச்சு. பாரத் बहुभाषी देश है.
நமது இந்தியா பல மொழிகளை பேசக்கூடிய நாட்டு மக்களை கொண்டுள்ளது. भारत के बहुभाषी लोगों को एक सूत्र में बांधने के विचार से गांधी जी ने इस संस्था की नींव डाली. பாரத் கே பகுபாஷி இந்தியாவுடைய பல மொழி பேசக்கூடிய மக்களை லோகோங்கோ மக்களை ஏக் சூத்திரமே ஒரு கட்டுப்பாட்டில் கட்டுவதற்காக எண்ணி விசார் எண்ணி காந்திஜினே காந்தி இந்த சம்ஸ்தா நிறுவனத்தை நீவ்டாலி நிறுவினார். மக்களை ஒன்றுபட இந்த தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவை காந்திஜி 1918 நிறுவினார். वे खुद आजीवन इस संस्था के अध्यक्ष भी रहे. அவரே இந்த ஆஜீவனுடைய நிறுவனத்தை தலைவராக கூட இருந்தார். गांधी जी के उद्देश्यों को पूरा करने के विचार से सभा ने सन 1918 में हिंदी वर्ग आरंभ किया. காந்திஜியுடைய உத்தேசம் நோக்கத்தை பூரா கர்னேக்கே நோக்கத்தை முழுவதும் நிறைவேற்றுவதற்காக விசார் சே எண்ணத்தை சபா மூலம் 1918 ஹிந்தி வர்க் ஹிந்தி கிளாஸ் ஹிந்தி வகுப்பு ஆரம்பமாகியது. காந்திஜி கே सुपुत्र देवदास गांधी प्रथम प्रचारक बनकर मद्रास आए. காந்திஜியுடைய முதல் தலைமகன் தலைப்பில் சொல்லுவாங்க இல்லையா, சுபுத்திர பெரிய மகன் தேவதாஸ் காந்தி பிரதம் முதல் பிரச்சாரக்காக மாற சென்னை வந்தார். भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. பாரதிய பாஷாவோம் இந்திய மொழிகளுடைய கே மாத்தியம் சே சிறப்பினால் ஹிந்தி சிக்கானே கேலியே ஹிந்தி கற்பதற்காக சபையில் கை புஸ்தகம் நிறைய புத்தகங்களுடைய பிரகாஷன் வெளியிடப்பட்டது. உண்மை ஹிந்தி स्वबोधिनी और स्वयं शिक्षक पुस्तिका काफ़ी लोकप्रिय हुई. அவங்க வெளியிட்ட புத்தகங்கள் பல, அதில் ஹிந்தி ஸ்வபோதினி அது ஒன்றும், மேலும் ஸ்வயம் ஷிஷக் புஸ்திகா அப்படின்ற தலைப்பிலையும் போதுமான அளவு லோக்பிரிய மக்கள் படிக்கக்கூடிய ஆர்வமுள்ளவர்கள் இருந்தார்கள். सभा दक्षिण के चारों प्रांतों में ऐसी महत्वपूर्ण भूमिका निभाती आ रही है जिससे हजारों की संख्या में हिंदी भाषा के कुशल प्रचारक निकल रहे हैं. சபையில் தக்ஷன் கே தென்னிந்தியாவின் தென்பகுதியில் சாரோங் பிராந்தோ 4 மாநிலங்களிலும் ஐசி இப்படிப்பட்ட மகத்துவபூர்ண பூமிகா சிறப்பு பெற்ற பூமிகா புத்தகங்கள் நிபாத்தி ஆர்கிகை வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜிஸ்ஸே இதிலிருந்து ஹஜாரோங்கி ஆயிரக்கணக்கான சங்கியா எண்ணிக்கையில் ஹிந்தி பாஷா கே ஹிந்தி மொழியுடைய குஷல் பிரச்சாரக் கற்றுத்தேர்ந்த பிரச்சாரர்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நிக்கல் ஆர் ரகேகை வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எக்ஸாம் எழுதியிருக்காங்க. லாஸ்ட் அக்டோபர் 2020 எக்ஸாம் எழுதுகிறாங்க. நவம்பரில் ரிசல்ட் வரப்போகுது. அந்த மாதிரி நிறைய பிரச்சாரர்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வெளிவந்துட்டு இருக்காங்க. ये प्रचारक दक्षिणी भाषाओं के बीच साहित्यिक आदान प्रदान और हिंदी शिक्षण का महत्वपूर्ण कार्य करते आ रहे हैं.
ये प्रचारक இந்த பிரச்சாரருடைய தக்ஷிணி பாஷாவும் தென்மொழியுடைய के बीच சாகித்யக் ஆதான் பிரதான். ஹிந்தி மொழியோட அந்தந்த பிராந்திய மொழிகளும் அந்தந்த நாட்டு மொழிகளும் கலந்து ஆதான் பிரதான் வந்து கொண்டு மேலும் ஹிந்தி சிக்ஷன் ஹிந்தி மொழியுடைய சிறப்பையும் காரிய செயலை கத்தே ஆர்கைகை செயலை செய்து கொண்டிருக்கின்றன. தக்ஷன் பாரத்துடைய 4 கிளைகள் இருந்தோம். கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா அண்டு தமிழ்நாடு. இந்த மொழிகளையும் ஹிந்தியையும் அவங்களுடைய புத்தகங்களை வெளிவிட ஆரம்பித்தது. சபாக்கி